சிவில் சாஃப்ட்வேர்ஸ், டிராஃப்டிங், இன்டீரியர் டிசைன், அனாலிசிஸ் சாஃப்ட்வேர்ஸ் ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீன்ல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிவில் தமிழ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, SketchUpல நம்ம எலிவேஷன் நம்ம எக்ஸ்டீரியர் ரெண்டரிங்லாம் பண்றோம் இல்லையா? ஸோ அந்த மாரி பண்ணும்போது பேக்கிரவுண்ட் ஸ்கை வந்து ஈஸியா நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட் நான் ஒரு பாக்ஸ் மட்டும் போட்டிருக்கேன். இது வந்து நான் நார்மல் ரெண்டரிங்கும் போட்டு காமிக்கிறேன். பிளஸ் ஸ்கை எப்படி ஃபிக்ஸ் பண்றதுன்னு சொல்றேன். ஸோ இப்போ ஒரு பாக்ஸ் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு, நீங்க நார்மலா நம்ம V-Ray இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அசெட் எடிட்டர் இருக்கும் இல்லையா? அதுல போயிட்டு, நீங்க வந்து இந்த இடத்துல வந்து ரெண்டர் போடுங்க. ஸோ ரெண்டர் போட்டீங்க அப்படின்னா, இந்த மாரி தான் இருக்கும். ஸோ எதுவுமே உங்களுக்கு இருக்காது. ஜஸ்ட் அந்த கிரே கலர் எதனுடைய இதுன்னா, இந்த இந்த நம்மளுடைய வொர்க்கிங் ஏரியா இருக்கு பார்த்தீங்களா? அந்த வொர்க்கிங் ஏரியாவும் பிளஸ் இந்த சைடு வந்து ஒரு ஸ்கை மட்டும் உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த ஸ்கையுமே பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு டிஃபால்ட்டா SketchUpல இருக்கக்கூடியது. அதாவது இந்த ஸ்டைல்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கை அப்படின்றது ஆன் ஆயிருக்கும். அந்த ஸ்கையோடது தான் நம்மளுக்கு தெரியறது. பட் நம்மளுக்கு ரியலிஸ்டிக்கா வேணும் அப்படின்னா, என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல உங்களுக்கு V-Ray லைட்ஸ்ல டோம் லைட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் குடுத்துருப்பாங்க. ஸோ இது ஈஸியா நீங்க ஸ்கை ஃபிக்ஸ் பண்ணலாம். நீங்க எந்த ஒரு என்விரான்மென்ட் சேஞ்ச் பண்றது இதெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம். டோம் லைட்ட எடுத்துட்டு, இந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு கிளிக் மட்டும். எது ஃப்ரண்ட்டோ அந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஃப்ரண்ட்ல வச்சு அந்த டோம் லைட்ட ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு அசெட் எடிட்டர்ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி ஃபிக்ஸ் ஆகும். நீங்க டோம் லைட் ஒவ்வொன்னா ஃபிக்ஸ் பண்ண உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து கிரியேட் ஆகும். ஸோ இப்போ நாம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது இந்த டோம் லைட். இதுல நாம ஜஸ்ட் கிளிக் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். நான் இன்டென்சிட்டி சேஞ்ச் பண்ணவோ, பேக்கிரவுண்ட் சேஞ்ச் பண்ணவோ எதுவுமே பண்ணல. இப்ப நான் ரெண்டர் பண்றேன் பாருங்க. ஸோ ரெண்டர் பண்ணும்போது டிஃபால்ட்டா உங்களுக்கு இந்த மாரி ஸ்கை பேக்கிரவுண்ட் வந்துரும். ஸோ இன்னும் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி அந்த கிரே கலர ரெட்யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, இன்னுமே உங்களுக்கு தெளிவாவே அந்த ஸ்கை தெரியும். இந்த மாதிரி ஸ்கை பேக்கிரவுண்ட் உங்களுக்கு வந்துரும். ஓகேவா? இங்கலாம் நம்ம வந்து மாடலிங் பண்ணும்போதோ, இல்ல நம்ம எக்ஸ்டீரியர் எலிவேஷன் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணும்போது, இங்க வந்து நம்ப கிராஸ் டெக்ஸ்சர், பிளான்ட்ஸு இந்த மாரி நம்ம ஃபுல்லா ரோடோட இது எல்லாமே கவர் பண்ணிடுவோம். அப்போ இந்த கிரே டெக்ஸ்சர் உங்களுக்கு விசிபிள் ஆகாது. ஈஸியா உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆயிடும். ஸோ இன் கேஸ் உங்களுக்கு நீங்க டோம் லைட்டும் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு வரல அப்படின்னா, உங்களுடைய மிஸ்டேக் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல எக்ஸ்போசர் வந்து ரொம்ப அதிகமா இருக்கான்றது பாருங்க. இல்ல அப்படின்னா, அத வந்து 0 பண்ணிக்கோங்க. மிட்ல வச்சீங்கன்னா தான் ப்ராப்பரா உங்களுக்கு வந்து காமிக்கும். ஓகேவா? வேற எந்த ஒரு இதுவுமே நீங்க பண்ண தேவையில்ல. ஓகேவா? இதுலயே உங்களுக்கு வந்து நீங்க ரோட் டெக்ஸ்சர் குடுப்பீங்க. பிளஸ் கிராஸ் டெக்ஸ்சரும் குடுக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ரியலிஸ்டிக் லுக் வந்துரும். ஓகேவா? ஸோ இப்போ நான் இத எடுத்துட்டு ஷோ பண்றேன் பாருங்க. இத டோம் லைட்ல டெலீட் பண்ணிட்டேன். ஸோ டெலீட் பண்ணிட்டு இப்ப ரெண்டர் பண்றேன் பாருங்க. இந்த மாரி தான் காட்டும். நார்மல் பிளெயினா காட்டும். ஓகேவா? ரியலிஸ்டிக்கா இருக்காது. ஓகேவா? ஸோ இந்த வீடியோல டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.